ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசியலில் அடுத்தடுத்த ட்விஸ்ட் எந்த ட்விஸ்ட்? அதிமுகவுடைய 36 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்துடன் ஆலோசனை. ஓ மை காட், 36 அதிமுகவுடைய 36 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்துடன் ஆலோசனை. இந்த 36 அப்படிங்கிற நம்பர் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்கள், நாம இதெல்லாம் அசியூம் தான் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லல, நமக்கு சொல்றதுக்கும் தரவுகள் இல்லை. ஒருவேளை அதிமுகவுடைய கணிசமான எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாமல் அணி மாற வேண்டும் என்றால் 3ல் 2 பங்கு மாறணும். எனில் 47ல் 32. ஸோ 32 எம்எல்ஏக்கள் தலைமையுடைய முடிவை கேட்காமல் வேறொரு அணிக்கு ஆதரவை முடிவெடுக்க முயன்றால் அது கட்சித்தாவல் தடை சட்டத்தை அட்ராக்ட் பண்ணாது அப்படிங்கறத பார்க்கின்றோம். பட் இதெல்லாம் டூ மச் ஆஃப் அசம்ப்ஷன். என்ன நடக்குது? 36 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்தோட ஆலோசனையா? வாட் இஸ் ஹேப்பனிங் பாஸ்கர்? சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்துக்கு சி.வி. சண்முகத்தினுடைய கார்ல எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் வருகை தந்தார்கள். முன்னதாகவே பல எம்எல்ஏக்கள் அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அதனுடைய காட்சியில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரே கார்ல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் அவர்கள் இறங்கிய போது முன்கூட்டியே பல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களும் முன்கூட்டியே காத்திருந்தார்கள். பாலகிருஷ்ண ரெட்டி, மரகதம் குமரவேல் இவங்கெல்லாம் காத்திருக்கக்கூடிய நடவடிக்கையில தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காரணம் என்றால் இந்த 118 என்ற பெரும்பான்மையை எட்டுவதற்குண்டான நடவடிக்கையாக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முயற்சி செய்து வரும் நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக அதற்கான முடிவுகள் இதை சார்ந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே அதிமுக 36 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் இல்லத்துக்கு வந்துட்டு இருக்காங்களா? நம்ம விஸ்வதாவே பாக்குறோம். ஒருவர் பின் ஒருவராக உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள போறதெல்லாம், உள்ள அனுமதிக்கப்படுறதெல்லாம் எம்எல்ஏக்களா? இறுதியாக காங்கேயத்திலிருந்து வெற்றி பெற்ற எம்.என். நடராஜன் அவர் தான் கடைசியாக உள்ளே வந்தார். அவருடைய வருகைக்கும் காத்திருந்து உள்ளே அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய வருகையும் முக்கியத்துவம் வாய்ந்த வருகையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தற்போது மீண்டும் வெற்றி பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலும் உறுப்பினருடைய எண்ணிக்கை தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எண்ணிக்கை என்பது நம்ம உறுதிப்படுத்த முடியவில்லை. எண்ணிக்கையை உறுதிப்படுத்த வேண்டாம். பட் என்னன்னா, இப்ப சி.வி. சண்முகம் இல்லத்துக்கு எம்எல்ஏக்கள் ஏன் வரணும்? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா புரிந்து கொள்ள முடிகிறது. திரு சி.வி. சண்முகம் இல்லத்துக்கு இன்னொன்னு ஒரு ரிபல் போல பேசப்பட்டிருக்கிற நிலையில அவருடைய இல்லத்துக்கு எம்எல்ஏக்கள் வர்றாங்க அப்படின்னா அதுல அரசியல் உட்செய்தி நிறைய இருக்கு இல்லையா? நிச்சயமாக அவருடைய தலைமையில ஆலோசனை கூட்டமாகவே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. எஸ்.பி. வேலுமணியும் உடனிருப்பதன் காரணமாக இந்த கூட்டம் என்பது சாதாரண கூட்டமாக கட்சியினுடைய நலனுக்கு அதனுடைய சார்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ற அடிப்படையில் இல்லாமல் ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துக்கு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய கூட்டத்தின் வாயிலாக இவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முக்கியஸ்தர் இருக்காங்க. பாஸ்கர், நம்ம தெளிவா பார்ப்போம். எஸ்.பி. வேலுமணி உள்ள இருக்காரா? எஸ்.பி. வேலுமணி உள்ள இருக்கிறார். விஜயபாஸ்கர் இருக்கிறார். எந்த விஜயபாஸ்கர்? எம்.ஆர். விஜயபாஸ்கரா, சி. விஜயபாஸ்கரா, இல்ல 2 விஜயபாஸ்கருமா? சி. விஜயபாஸ்கர் உள்ளே இருக்கிறார். அவர்தான் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் 3 பேருமே ஒரே காரில் பயணித்துத்தான் வருகை தந்தார்கள். அவர்கள் உள்ளே சென்றார்கள். நாங்கள் இருக்கிறாங்களா உள்ள? அவருடைய கார் இங்க இருக்கிறது. அவர் முன்கூட்டியே இந்த அலுவலகத்துக்கு வருகை தந்து காத்திருப்பதாகவே அங்க இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்கூட்டியே வருகை தந்து இருக்கிறாங்களா? அவருடைய கார் இங்க இருக்கிறது. லீமா ரோஸோட கார் இருக்குங்கறீங்க. ஓகே ஃபைன். நீங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. சி. விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, எஸ்.பி. வேலுமணி இருக்கிறாரு. இந்த சந்திப்பு திரு சி.வி. சண்முகத்துடைய இல்லத்துல நடக்குது அப்படின்னா இது நிச்சயமாக இயல்பான கூட்டம் அல்ல. ஏனென்றால் வெறும் ஒரு சில சகாக்கள் சந்திச்சு பேசுறாங்க. இப்போ சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் ஏற்கனவே ஒரு முறை சந்தித்து பேசினார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக சந்தித்து பேசினார்கள். அதுலேயுமே ஒரு அர்த்தம் பார்க்கப்பட்டது. பட் தேர் ஒரு ஆலைஸுங்கிற அடிப்படையில், நண்பர்கள்ங்கிற அடிப்படையில் நான் என் கொலீகோட என் வீட்டில் சந்திச்சா அது எப்படி இயல்பானதோ அப்படி பார்த்துடலாம். பட் ஆனால்
எம்எல்ஏக்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள், புதுசா கட்சியில சேர்ந்தவங்க உட்பட வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது இயல்புக்கு மீறிய சந்திப்பு. நேத்திக்கே கோலப்பன் சொன்னாருங்க, நான் ஒரு வாயை மூடினேன் எல்லாம் பாப்போன்னு. சரியா சொன்ன, இது சரியா சொன்னாரான்னு வரக்கூடிய சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன இப்ப கூட உள்கட்சி பூசல் இது அவர்கிட்ட இருந்து பிரச்சனைகள் உருவாக போகுது. ஆனா இவங்க தாவேக்காக்கு ஆதரவு இப்படி கொடுக்கறேன்னு சொன்னால் வெளியில இருந்து ஆதரவு பண்ண முடியும். இவங்க அந்த உள்ள போய் மந்திரி சபையா ஏதாவது கேட்டால் அவர் விஜய் பொறுத்த வரைக்கும் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு தாரங்கிறதா என்னோட போன வாரம் இன்னைக்கு என்ன சொல்லி இல்ல சார், அவருடைய பொறுப்பு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா வாங்கிடுவார். ஆனா இல்ல சார், எங்களுக்கு நாங்க சொல்றத நான் சொல்றேன், என் கருத்தை சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நான் வேண்டாம் சொல்லல, என் கருத்துக்கு நான் சொல்றேன். விஜய் பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்து வர்றவங்களா டைரக்டா அவர் உள்ள மந்திரி சபை கொடுத்து உள்ள உட்கார வைக்கிற விருப்பம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். அது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரணுங்கிறாரு. நீங்க 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்த எம்எல்ஏ 10 கோடி 20 கோடி செலவு, அவர் அப்படி இல்லை. ஓப்பனா சொல்ல போறீங்கன்னா ஓப்பனாவே பேசலாம். இவங்க பல கோடிகளை செலவு பண்ணி வந்தவங்க எம்எல்ஏ. அவர் அந்த ஊழலோட கொண்டு வர விருப்பம் ஒண்ணுமே இல்லாத ஒரு லெட்டரை கொண்டு போய் நீங்க என்ன சொல்றீங்க, குதிரை பேரங்கிறீங்க. அப்ப அது நாளைக்கு எங்க போய் நிக்கும் நீங்க யோசிப்பாங்க. ஓகே. ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.